ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உண்மையான நடந்தது, அதுவும் ஒரு தலைவருக்கு நடந்தது. ஆமாங்க, பெருந்தலைவர் காமராஜன். அவர் வேலையில் வெளியூரில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கால் வருது, ஐயா உங்கள் அம்மா தவறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் அம்மா கூட நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு யோசனையோடு வேக வேகமாக கிளம்பி ஓடி வராரு. வரும்போதெல்லாம் ஒரு யோசனை, அம்மாவுக்கு நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதை நம்மளால் செய்ய முடியலை, அவங்க கூட நம்மளால் இருக்கவே முடியலையே, நம்ம வேலைன்னு இருந்துட்டோமே, நம்ம கடைசியில் அம்மா என்ன நினச்சி செத்து போனாங்களோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு மன வருத்தத்தோடவும் ரொம்ப ஒரு இதோடு ஓடி வராரு. வந்து அம்மாவை பார்க்குறாங்க, எல்லாம் முடியுது. அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யணும், அவங்கள கொண்டு போய் அடக்கம் செய்யணும். அடக்கம் செய்கிற இடத்துல அங்கே இருக்கிற வெட்டியானுக்கு கொடுக்க கூட அவர்கிட்ட காசு கிடையாதுங்க. அவர் பெரிய தலைவர், பதவியில் இருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க கூட காசு இல்லை. பேக்கெட்டில் தொட்டு பார்க்குறாரு, ₹1 தான் இருக்குது. வெட்டியான் ஐயா காசு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு. அவர் பார்த்துட்டு பேக்கெட்டில் கைவிட்டால் ₹1 தான் இருக்குது, வேறு இல்லை. பக்கத்தில் அவருடைய தோழர் இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு கேட்குறாரு. அதுக்கு ஐயா நான் காசுக்காக செய்யலை, பெருந்தலைவர் காமராசர் கையால் கால்னா கிடைச்சா எனக்கு அது ஒரு பெருமை, அதை நான் பொக்கிஷமாக வச்சுக்குவேன், அதுக்காக உங்கள் கையால் கொடுக்குற அந்த கால்னா எனக்கு பெரிய காசு, அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்காது, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை நினச்சி இவர் அழுதுட்டு தான் அம்மா கஷ்டத்தை அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்களோ தெரியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். எவ்வளோ பெரிய தலைவர், அம்மாவோட இறுதி சடங்குக்கு கூட காசு இல்லாமல் நின்னார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த தலைவரை இனிமேல் நம்மளால் பார்க்கவே முடியாது. நன்றி.